கிறிஸ்தியேசுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். ரோமர் 12ஆம் அதிகாரத்தினுடைய அந்த 1வது வசனத்தை தான் நம்ம தியானிச்சுட்டு இருக்கோம். அது இன்னும் முடியல. அது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அது இன்னும் முடியல. நிறைய ரெஃபரன்ஸு இந்த 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துக்கு இருக்குது. நம்முடைய மூத்த சகோதரர்கள் இதை குறித்து நிறைய கமெண்ட்ரிஸ் எழுதியிருக்காங்க. நம்ம எப்படி நம்ம ஜீவபலியாக தேவனுக்கு செலுத்துறது, அப்புறம் நம்ம எல்லா சப்ஜெக்ட்லேயுமே நம்ம முடியும் போது ஏதாவது ஒரு கன்க்ளூஷன் இருக்கும், நம்முடைய ஜீவபலி இப்படி செலுத்தலாம் அப்படின்னு சொல்லி, இல்லையா? அதனுடைய ஒரு காரியத்தை கொஞ்சம் கவனித்து பார்க்கும்போது இந்த ரோமர் 12ஆம் அதிகாரத்தை எப்படி நம்ம அணுக வேணும் ஏற்கனவே பார்த்தோம், இல்லையா? 11 அதிகாரங்கள் நம்ம படிச்சிருக்கோம். இந்த 11 அதிகாரங்கள்லையும் அதாவது ரோமர்கள், இஸ்ரேல் ஜனங்கள், இவங்க 2 பேருமே தேவன் எதிர்பார்க்குற மனநிலையிலே இல்லை. ஸோ ஒருத்தருக்கு ஒரு மேன்மையாக தங்களை நினச்சிட்டு இருந்த ஒரு காலப்பகுதி. அந்த மேன்மை, அந்த மேட்டிமை அவர்களுக்குள்ளே வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் 11 அதிகாரங்கள் அப்போஸ்தலனாகிய பவுல் கொஞ்சம் டீட்டெயிலாக பேசினார். நமக்கு அதனுடைய டீட்டெயிலில் ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். இந்த 11 அதிகாரங்கள் முடியும் போது உண்மையாலுமே ஒரு புது சிருஷ்டியாக இருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள் இந்த ஆர்கியூமெண்ட்டை கேட்டுட்டு, ஆக்சுவலாக அப்போ நாமெல்லாம் நினச்சது, நம்ம பேசுனது எல்லாமே தவறு, இப்போ நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு புது சிருஷ்டி தேவனிடத்தில் வரும்போது அந்த புது சிருஷ்டிக்காக சொல்லப்பட்ட வார்த்தை தான், அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு வேண்டிக் கொள்கிறேன், இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. ஓகே, இப்போ இந்த வசனத்தை கடந்த வாரத்தில் இந்த வசனத்தை ஒட்டி இருக்கக்கூடிய நிறைய கருத்துக்கள் அடங்கிய வசனங்களையும் கவனித்தோம். அதில் கடைசியாக கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் நான் சிலுவையில் அறையப்பட்டேன், ஆனால் நான் உயிரோடு இருக்கேன் அப்படிங்கிற ஒரு கருத்தில் அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் பேசுகிறார். மேலும் அவர் பேசுகிறார் பாருங்க. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிக்கலாம். நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவையை குறித்து மட்டும்தான் நான் மேன்மை பாராட்டுவேன், வேற எதை குறித்து நான் மேன்மை பாராட்ட மாட்டேன். அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது. இந்த வார்த்தைகள் எல்லாம் கொஞ்சம் கவனிக்கணும். நம்ம ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்துருக்குறோம் அப்படின்னா அதனுடைய அர்த்தம் நமக்கு தெரியணும். இயேசு கிறிஸ்துவால் இந்த உலகம் பாருங்க, அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது, நானும் உலகத்துக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கேன். இந்த 2 வார்த்தைகளையும் கொஞ்சம் கவனிக்கணும். அப்போ நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கேன், அப்போது உலகத்தோடு கம்பேர் பண்ணும்போது நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கேன், என்னோட கம்பேர் பண்ணும்போது உலகமே சிலுவையில் அறையப்பட்டிருக்கலாம். அப்போது என்ன அர்த்தத்தில் இதை அவர் சொல்கிறார் என்று சொல்லி கொஞ்சம் கவனிக்கும்போது ஜீவ பலியினுடைய ஒரு அடுத்த ஒரு கட்டத்துக்கு நம்மளை கூட்டிகிட்டு போகிறார். அதாவது தேவனிடத்தில் ஞானஸ்தானம் பெற்று உடன்படிக்கை செய்து தேவனுடைய ஊழியத்தை செய்கிறதுல என்னென்ன விஷயங்கள் இருக்குது போன வாரம் பார்த்தோம். சகோதர அன்பில் நிறைஞ்சிருக்கணும், நம்முடைய டார்கெட், நம்முடைய லக்கை நோக்கி தொடர்ந்து எவ்வளவு தடை வந்தாலும் ஓடிட்டுருக்கணும். 3வது தேவனுடைய ஒரு கேரக்டரில் தொடர்ந்து நம்ம வளர்ந்துட்டுருக்கணும். இதெல்லாமே நம்முடைய ஜீவ பலியினுடைய ஒரு விஷயம். அடுத்தது இது 3ஐயும் நம்ம ஒட்டு மொத்தமே செய்யும்போது அது எந்த நிலைமையில் இருந்தால் செய்யணும் அப்படின்னா, சிலுவையில் நிற்கிறோம் ஆனால் உயிரோடு இருக்கிறோம். அதான் கலாத்தியரில் போன தடவை சொன்னார். அதாவது பவுல் எழுதினார், சிலுவையில் தான் இருக்கேன், நான் உயிரோடு இருக்கேன். அப்போ இப்போ கூட நம்ம சிலுவையில் தான் இருக்கிறோமா. அதாவது யார் சொல்கிறாருன்னா, திருச்சபையின் பிள்ளைகளை பற்றி பேசுகிறார். நம்ம படிச்சிருக்க இல்லையா, அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உண்மை உள்ளவர்கள். இதில் அழைக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறவங்க, தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமையில் இருக்கிறவங்க, அந்த கண்டிஷனுக்கு வந்துட்டோம். உண்மை உள்ளவர்கள் எத்தனை பேர் இருக்கிறோம், இதை கன்ஃபார்ம் பண்ணுறதா இந்த சிலுவை. அப்போ நம்ம அந்த சிலுவை பாருங்கள், நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கேன் அப்படின்னா என்ன புரிஞ்சுக்கலாம் தேவனுடைய பிள்ளைகள்? 2 விஷயம். ஒருத்தர் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிற போது அவருக்குள்ள எந்த பாவத்தையும் அவர் அந்த டைமில் செய்ய முடியாது. அப்புறம் அந்த சிந்தனைகள் கூட அவருக்கு வராது. அதுதாங்க சிலுவையில் அறையப்பட்ட நிலைமை. அதே மாதிரி உலகம் சிலுவையில் அறையப்பட்டிருக்குது அப்படின்னா என்ன?
அப்போ உலகத்தினுடைய எந்த விஷயமும் நம்மளை வந்து பாதிக்காது. ஒருத்தர் சிலுவையில் அறையப்பட்டிருக்கும் போது உலகத்தினுடைய எந்த விஷயமே அது அவர்களை பாதிக்காது. அது பாவமானால் சரி, இந்த உலகத்தினுடைய ஆசாபாசங்கள் போக்குவரத்து எதானாலுமே அந்த சிலுவையில் நிற்கிறவங்களை பாதிக்காது. அப்போ இயேசு கிறிஸ்து கூட பாருங்கள், சிலுவையில் நின்னார் 6 மணி நேரம் உயிரோடு இருந்தார். அவர் மரணம் அடைகிற வரைக்கும் அவர் சிலுவை மரத்தில் 6 மணி நேரம் இருந்தபோது அவருக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் இருக்குது பாருங்கள். அந்த அனுபவங்கள் தான் இப்போ நம்ம உயிரோடு இருக்கிற போது இருக்க வேணுமா தேவனுடைய பிள்ளைகளுக்கு. அப்போ சிலுவையில் என்னென்ன அனுபவங்களுக்கு அவருக்கு இருந்தது என்று சொல்லி கவனிக்கும்போது, அவருக்கு தலையிலிருந்து கால் வரைக்கும் வலி, ரத்தம் போயிட்டே இருக்கு. இந்த வலி யாருனால் ஏற்பட்டது? அவர் தன்னை ஜீவபலியாக ஒப்பு கொடுத்தது ஒரு கோணம், இன்னொரு கோணம் மற்ற எல்லா ஜனங்களும் அவர் அடித்தது. ரெண்டையும் கனெக்ட் பண்ணும்போது தேவன் அதை என்ன செய்கிறார்? தன்னுடைய மகனை நொறுக்க சித்தமானார். அப்போ முற்றிலும் தேவனுடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து அந்த வலிகளை தாங்கிட்டே உயிரோடு இருக்கார் பாருங்க, அதுதான் சிலுவை. இப்போ நம்மளும் அதே மாதிரி தான். அப்போ நமக்கு தலை வலிக்குது அப்படின்னா நமக்கு நிறைய தலைவலி இருக்குது மற்றவர்களால். கை வலிக்குது, கிரியை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை, கிரியை செய்யும் போதே வலி, நடக்கும் போதே வலி, நடக்கும்போது ரத்தத்தை சிந்த வேண்டியதாக இருக்குது, கிரியை செய்யும் போது ரத்தத்தை சிந்த வேண்டியதாக இருக்குது, சிந்திக்கும் போதும். அப்போ இந்த மாதிரி தேவனுடைய பிள்ளைகள் வந்து அந்த சிலுவையில் நின்றுட்டு அவர்கள் வந்து உயிரோடு இருக்கிறதுங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு கொடுமை தெரியுங்களா? எப்படா சாவம்ன்ட்டு இருக்கும் தேவனுடைய அந்த ஒரு சூழ்நிலை. ஏன்னா அது ஒரு கொடூரமான தண்டனை. ஏன்னா தலையிலிருந்து கால் வரைக்கும் பலி எடுத்துகிட்டே இருக்கக்கூடிய ஒரு தண்டனை. அந்த தண்டனைக்குள்ளே இயேசு கிறிஸ்து போனார். அது அப்படியே பவுல் தனக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறார். நானும் அவரை போலவே சிலுவையில் நான் அறையப்பட்டிருக்கேன் சொல்கிறார் பாருங்க. அப்போஸ்தலர் நிருபம் கேட்டவங்களுக்கு தெரியும் எவ்வளவு நாட்கள் அவர் சிலுவை சுமந்தார். நமக்கு நான் சொல்கிறவங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சிலுவை சுமக்கிறதுங்கிறது அவர் தொடர்ந்து அவருடைய எதிரிகள் அவரை வந்து அவமானப்படுத்துறதுக்கும் பாடுபடுத்துறதுக்கும் பின்னாடியே வந்துட்டு இருந்தான். எத்தனை கஷ்டம், எவ்வளவு அவமானம், எவ்வளவு முறை அவரை வந்து ரொம்ப மோசம் பண்ணியிருக்காங்க. அத்தனையும் சகிக்கிறார். அதனால தாங்க நிருபம் எழுத முடிஞ்சது. எல்லாருக்கும் நிருபம் எழுதுறதுக்கு தேவன் வாய்ப்பு கொடுக்கறதில்ல. அதை சகிச்சு பொறுமையோடு இருந்து, அதனால தான் அதை உணர்ந்துட்டு தான் அடுத்த வசனம் பாருங்கள், பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில் இப்படி நான் அவரையும், இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்கிறார், நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கு, அதாவது இயேசு கிறிஸ்துவோட அவர் பாடுபடும் போது அவருடைய நிலைமை, அவருடைய சூழ்நிலை, அவருடைய வலி எப்படி இருக்குன்னு தெரியறதுக்கு நான் ரொம்ப ஆவலாக இருந்து அதை நான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேங்கிறார். அதான் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்துக்குள்ளாகி, எப்போ உயிரோடு இருந்து செத்தாரோ அதே மாதிரி நான் உயிரோடு இருந்து செத்த கண்டிஷனில் நான் இந்த பூமியில் மரணத்திற்கொப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிர் தெழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படி. அப்போது இயேசு கிறிஸ்துவோட உயிர் தெழுவதற்கு இவர் மிகுந்த ஆவல் உள்ளவராக இருக்கார். ஆனால் அதற்கு முன்பாக இயேசு கிறிஸ்துவோட பாடுபடுவதற்கு பாவல் மிகுந்த ஆவல் உள்ளவராக இருக்கார். அதையெல்லாம் உணர்ந்து தாங்க இப்போ ரோமரில் எழுதுகிறார், இப்படி இருக்க சகோதரரே உங்கள் சரீரங்களை. அப்போ யோசனை பண்ணி பாருங்கள். அப்போ அந்த சரீரத்தை எத்தனை நாட்களுக்கு அந்த சரீரத்தை வந்து அப்படியே நடக்க வச்சார், எத்தனை கப்பர் சேதம், எவ்வளவு முறை பிரயாணங்கள் சரீரத்தில் தானே போனார். அப்போ அதெல்லாம் வந்து இவர் போன ஒவ்வொரு பிரயாணமும் ஒவ்வொரு அனுபவமும் இவருக்கு எந்த விதத்திலும் நிம்மதியை கொடுக்குற மாதிரி சூழ்நிலை இல்லை, எல்லாமே வலியை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை. ஆனால் பவுல் எப்படி எழுதுகிறார்? நான் என் நிலைமையிலும் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். அப்போது இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா இயேசு கிறிஸ்துவோட பாடு அனுபவிக்கிறத விரும்புகிறார். நல்லா புரிஞ்சுக்கலாம். அப்போ எப்படி விரும்ப முடியும்? கிறிஸ்து மேலே அவருக்கு இருந்த ஒரு ஆழமான ஒரு அன்பு பார்க்கவே இல்லை, ஆனால் அன்பு எப்படி? அது தேவன் மேலே வைத்திருந்த அன்பை, அவர் ஏற்கனவே தேவன் மேலே இருந்த ஒரு வைராக்கியத்தின் நிமித்தம் தான் நிறைய கிறிஸ்தவர்கள் அடித்தார். இப்போ இயேசு கிறிஸ்து வந்து தன்னுடைய முழு அன்பையும் அங்கே தேவனுடைய அன்பை பவுல்கிட்ட காட்டும்போது பவுல் அதில் மயங்கினவர் தான். அந்த மயக்கத்திலேயே இப்போ என்ன பண்ணுறாருன்னா, எப்படியாயினும் நான் கிறிஸ்துவுடைய வலியை என்னால் நான் அனுபவிக்கிறதுக்கு நான் ப்ராக்டிஸ் பண்ணணும், அவர் மாதிரியே நான் சிலுவையில் அறையப்படுறேன். அப்போது ஒரு ஜீவ பலி கொடுக்கறதுங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. தலையிலிருந்து கால் வரைக்கும் நமக்கு வலி இருக்கும், அதில் வந்து சகிக்கணும், நிறைய அனுபவங்களுக்குள்ளே போகணும். அவருடைய பாடுகளுடைய ஐக்கியத்தை
ஐக்கியத்தில் போகிறதுக்குன்னு சொல்கிறத விட அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை அறிகிறதற்குங்கிறார். எந்த அளவுக்கு ஒரு வலிச்சிருக்கும். அப்போது இயேசு கிறிஸ்துவுக்கு ஏற்பட்ட ஒரு வலியை பவுல் தன்னுடைய சரீரத்தில் ஒவ்வொரு முறையும் உணர்ந்திருந்தார். அதனால் அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டாராம். நான் ருசித்துட்டேன் அப்படிங்கிறார். நான் சிலுவையில் அறையப்பட்டுட்டேன், நான் கிறிஸ்துவோடு நான் அவருடைய பாடுகளை நான் ருசிச்சிட்டேன். இதை அங்கே சொல்லும்போது யாருக்குமே நிறைய பேருக்கு அது புரியலைங்க. அதனால தான் அவர் என்ன சொல்கிறார், பிலிப்பியருக்கு எழுதும்போது அநேகர் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறாங்க, அவர்கள் சிலுவைக்கு பகைங்கர், உங்களுக்கும் அநேகம் தானே சொன்னேன், இப்போ கண்ணீரோடு நான் சொல்கிறேங்கிறேன். எத்தனையோ முறை தடவை உங்களுக்கு சொல்கிறேன், யாருமே கேட்குறதில்ல. அதாவது கிறிஸ்துவ நிமித்தம் பாடு அனுபவிக்கிறதுக்கு யாருமே தயாராக இல்லைங்க. தயாராக இல்லாமல் நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன் நான் சபையில் சேர்ந்துட்டேன்னு சொல்கிறல அர்த்தமே இல்லை. பாடுகள் வரும்போது அதை சகிக்கிறதுக்கு பழகிக்கணுமா தேவனுடைய பிள்ளைகள். நிறைய பேர் சகிக்க முடியாமல் பாடுபடுத்தினவர்களை பழிவாங்க கிளம்பிடுவாங்க, அல்லது தவறான விஷயத்தை ஏதோ ஒரு ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஒன்ஸ் ஃபார் ஆல் அது கம்ப்ளீட்டாக தேவனுடைய பலியிலே அது வராது. உங்களை சரீரங்களை ஜீவ பலியாக அந்த பலியிலே அது வராது, அந்த லிஸ்ட்டே வராது, அந்த பேர் வராது. ஆனால் நாங்கள்லாம் சபையில் இருக்கணும் வேணால் வரலாம். ஆனால் தேவன் அதை ஒருபோதும் அங்கீகரிக்கிறதில்ல. அவர் அங்கீகரிக்கிற பலி அப்போஸ்தலனாகிய பவுலை போல பலியை தான் தேவன் அங்கீகரிக்கிறான். ஏன்? அப்போஸ்தலனாகிய பவுல் பலி கிறிஸ்துவனுடைய பலிமானது, அதுக்கு முன்னோட்டமானது, கிறிஸ்துவுடைய பலியை பின்பற்றினது. அதனால் இப்போ பவுல் அதை தெளிவாக செஞ்சதுனால தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் தெளிவாக அந்த ஜீவ பலி கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கேன். இப்போ கிறிஸ்துவை எப்படி கொடுத்தாருங்கிறத பற்றி 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் பாருங்க. ஏனெனில் அவர் பலவீனத்தால் சிலுவையில் அறையப்பட்டிருந்தும் தேவனுடைய வல்லமையினால் பிழைச்சிருக்கார். ஆக்சுவலாக கிறிஸ்துவுக்கு இந்த பூமியில் பாவத்தில் அவர் அறையப்படல, பாவத்துக்காக அவர் அதில் ஏற்பட்ட ஒரு பலவீனம் கவனிக்கலாம். பாவம் செஞ்சல்ல, அவருடைய உடல் கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு பலவீனத்தினால சிலுவையில் அறையப்பட்டிருந்தும் தேவனுடைய வல்லமையினால் பிழைத்திருக்கிறார். அப்படி நாங்களும் அவருக்குள் பலவீனராயிருந்தும் உங்களிடமாய் விளங்கிய தேவனுடைய வல்லமையினால் அவரோட கூட நாங்கள் பிழைச்சும் இருக்கிறோம். இது பவுல் கொரிந்தியருக்கு எழுதுகிறார். அப்போது இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன பலவீனம் கவனிச்சு பாருங்க. அவருக்கு ஏதாவது பலவீனம் இருந்ததா? அதாவது தன்னுடைய உடலில் வேணால் அவர் பலவீனமாக இருக்கலாம், அவருடைய சரீரத்தில் தான் அவர் பலவீனமாக இருந்தார். இது என்ன ஆழமாக சொல்கிறார் தெரியுங்களா? அவர் பலவீனமாக இல்லை, அவருடைய சரீரம் பலவீனமாக இருந்துதான். அந்த சரீரத்தினுடைய பலவீனத்துக்காக இவர் என்ன செய்கிறார்? சிலுவையில் அறையப்படுறார். அப்படின்னு யோசனை பண்ணி பாருங்க. இதை ரொம்ப ஆழமாக புரிஞ்சுக்கணும். சரீரம் பலவீனத்துக்காக சிலுவையில் அறையப்படுறார். நமக்கு புரியும் இல்லையா? அவர் சிலுவையில் அறையக்க வேண்டிய அவசியமே இல்லை இல்லையா? அவ்வளோ பெரிய தண்டனைக்குள்ளே போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அந்த ஒரு தண்டனை வருதுன்னா அவருடைய பிள்ளைகள், அவருடைய சரீரம். இப்போ அதைவே நமக்கு ஒப்பிட்டு சொல்லும்போது நாங்களும் அவருக்குள் எப்படி இருக்கிறோமா? நம்ம பலவீனமாக தான் இருக்கோம். ஆனால் அவருடைய வல்லமையினால் நாமளும் என்ன இருக்கிறோம்? நம்ம பிழைச்சிருக்கிறோம். அப்போ நம்மளை பிழைச்சிருக்கோம்னு அர்த்தம். பாவத்துக்குள்ளிருந்து வெளியே வந்தால் கூட இன்னும் நம்ம கொஞ்ச நாள் தேவனுக்காக வாழ வேண்டிய டைம் இருக்குது. அது வரைக்கும் நம்ம பிழைச்சிருக்கிறோம். அப்போ அந்த பிழைச்சிருக்கிற நாள் வரைக்கும் என்ன செய்யணும்? ஜீவபலி என்ன சொல்லுது? ரோமர் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிக்கலாம். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாருங்க, நம்முடைய ஜீவபலி அதான் சொல்லி கொடுக்குதான். நாம் இனி பாவத்திற்கு ஊழியம் செய்யாதபடி பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். பார்த்தீங்களா? நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டாச்சு. அப்போ சிலுவையில் அறையப்பட்ட பழைய மனுஷன் இப்போ யோசனை பண்ணி பாருங்கள். ஒரு மனுஷனை சிலுவையில் அரைஞ்சிட்டா அவன் அசைய முடியுமா? கையை அசைக்க முடியும். ஒரு கையை அசைக்க முடிஞ்சால் தான் ஏதாவது ஒரு பொருள் எடுத்து யாராவது அடிக்க முடியும். ஒரு பாவம். காலை அசைக்க முடியுமா? காலை அசைக்க முடிஞ்சால் தான் ஏதோ நடந்து போய் ஏதோ ஒரு பாவம் செய்ய முடியும். அப்போது ஒரு எப்படி இருக்காருன்னா, நான் தேவனுடைய பிள்ளைகள் அந்த பழைய மனுஷன் ஒளிந்து போகும் பொருட்டாக அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டாச்சு. அப்போது சிலுவையில் பழைய மனுஷன் அறையப்பட்டாலே இனிமேல் நமக்குள்ள பழைய மனுஷன் அசையக்கூடாது. கொஞ்சம் கூட அசைவு இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? அப்படி அசைவு இருந்துச்சுன்னா அந்த அசைவுக்கு அந்த என்ன ஆகும்? பாவத்திற்கு வழி நடத்திடும்.
அப்போ ஜீவ பலிங்கிறது ஏதோ நம்ம நினைக்கிற மாதிரி ஏதோ 4 இடத்துக்கு மீட்டிங் போகிறது வர்றதல்ல. அன்புக்குரிய சகோதரரே, நம்மை பாவத்திற்கு ஊழியம் செய்யாதபடிக்கு நம்முடைய பழைய மனுஷன் அசைவில்லாமல் அந்த சிலுவையில் இருக்கணும். அப்போ சிலுவையில் இருக்கிறது எவ்வளோ கஷ்டம், அசையாமல் இருக்கிறது எவ்வளோ கஷ்டம். அதே மாதிரி தாங்க பாவம் செய்யாமல் இருக்கிறது நமக்கு ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் அது ஒரு நிர்பந்தத்தின் நிமித்தம் அங்கே இருக்கக்கூடாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு நிர்பந்தத்தின் நிமித்தம் சிலுவைக்கு போகல, மனப்பூர்வமாய் தன்னை ஒப்பு கொடுத்து சிலுவைக்கு போனார். நல்லா புரிஞ்சுக்கலாம். தெரியும் சிலுவையில் நின்னா அசைய முடியாதுங்கிறது தெரிஞ்சு தான் போனார். அதே மாதிரி தான் பவுல் இங்கே இதை வேறு எப்படி அவர் தன்னுடைய சைக்காலஜிக்கு மாற்றிட்டார்னா, எனக்கு சிலுவையில் நிற்கிறது ரொம்ப ஆசையாக இருக்குது, அது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறார். ஏன்? அது என்னுடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நின்ன இடம், அதனால் நான் அந்த இடத்துக்கு போகிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுவேன். அந்த மாதிரி தன்னுடைய வசனங்களில் அங்கே அவர் சொல்கிறத கவனிக்கலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்போ கொஞ்சம் கவனித்தோம்னா இதே வசனங்களை கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கும் போது அல்டிமேட்டாக தேவன் நம்மக்கிட்ட எதையுமே எதிர்பார்க்கல. என் மகனே உன் இருதயத்தை எனக்கு கொடு அப்படின்னார். அப்போ அந்த இருதயத்தை தேவன்கிட்ட கொடுக்கும்போது அந்த கனெக்ஷன் வருது பாருங்கள். தேவனோட, அதாவது அப்பா கிட்ட கொண்டு போய் தன்னுடைய இருதயத்தை கொடுக்குறதுன்னா அதில் ஒரு ஆசை இருக்கும், அதில் ஒரு ஆர்வம் இருக்கணும். நம்முடைய இருதயம் அப்பா கிட்ட போதும், இல்லை இயேசு கிறிஸ்துவிட்ட போதும். இனி அவங்க நம்மளை வழி நடத்துவாங்க, அவங்க தான் நம்மளை உருவாக்குனவங்க, அவங்க தான் நமக்கு நன்மை செஞ்சவங்க. அதனால் நாம் எப்படிப்பட்ட நன்றி அழிதல் உள்ள பிள்ளைகளாக இருக்க வேணுங்கிறத சங்கீதத்தில் நம்முடைய சங்கீதக்காரன் எழுதுகிறார் பாருங்க. 116ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம். இது நம்முடைய அதாவது நினைவு கூறுதலின் நாட்களில் இந்த வசனத்தை நம்ம அடிக்கடி தியானிப்பதுண்டு. வாசிக்கலாம். கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். பாருங்க, நான் என்ன செலுத்த முடியும்? நீங்கள் உங்களை ஜீவபலியாக கொடுங்கன்னு சொன்னார் இல்லையா? இந்த கொஸ்டின் போட்டு அந்த கேள்விக்கு விடையை கண்டுபிடிக்கணுமா? கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் நான் எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். பார்த்தீங்களா, ரட்சிப்பின் பாத்திரம். அப்போ ஆக்சுவலாக எனக்கு தேவன் என்ன கேரக்டர் கொடுத்துருக்காருன்னா, த கேரக்டர் ஆஃப் சால்வேஷன். அப்படின்னா இந்த உலகத்தினுடைய பிரச்சனையை சால்வ் பண்ணுறது இப்போ என்னுடைய கேரக்டரில், ஏன் பிரச்சனையை சால்வ் பண்ணுறது என்னுடைய கேரக்டர். ஏன் பிரச்சனை என்ன? எனக்குள்ளே பாவ மனுஷன் இருக்கான், பாவம் இருக்குது, இதை கம்ப்ளீட்டாக வெளியே தள்ளி என்னுடைய பிரச்சனைக்கு ஒரு சால்வேஷன் கொண்டு வரணும். நான் ஒரு புது சிருஷ்டியாக மாறணும். தேவன் அவ்வளோதாங்க எதிர்பார்க்குறார். நம்மக்கிட்ட என்ன பெருசாக காசு பணம் இல்லையா, பகட்டு பங்களாவாக கேட்குறாரு நம்மக்கிட்ட. அவர் சொல்லிட்டார், நான் பசியாக இருந்தால் உங்கள்கிட்டலாம் கேட்க மாட்டேன்ட்டார். படிச்சிருக்கோமா இல்லையா? சங்கீத புஸ்தகத்தில் படித்து பாருங்க. பெரிய பெரிய திமிங்கிலங்கள் எல்லாம் அப்படியே போயிட்டுருக்கான் கடலில். தன்னுடைய உணவுக்காக தேவனை நோக்கி வாய் அப்படி திறக்குதான். இந்த வசனம் என்ன அழகாக இருக்குன்னு தெரியுங்களா? நீங்கள் படிச்சிருப்பீங்க. அது வாவலோட திறக்குது. தேவன் அந்த உணவை அந்த திமிங்கலத்துக்கு போடுறார். அது அப்படியே திருப்தியோட கடவுளை பார்த்துட்டு அப்படி போகுதான். அந்த மாதிரி வசனம். அப்போது இந்த உலகத்தில் நம்மளை விட பிரம்மாண்டமான படைப்புகளுக்கெல்லாம் தேவன் தீனி போடுறார். அது கேட்கலை, ஆட்டோமேட்டிக்காக போடுறார். அதே மாதிரி தாங்க நமக்கு என்ன தேவன் செய்யாமல் இருக்கார், இது ஒன்று. ரெண்டாவது, நாம் தேவனுக்கு என்ன செஞ்சால் ஒன்றுமே செய்யலை. ஆனால் கேட்குறா, நீ எனக்கு ஒன்றும் கொடுக்க வேண்டாம், உங்களுடைய இருதயத்தை மட்டும் கொடு. அப்படின்னு என்ன அர்த்தம்? என்னோட நீ அன்பாக இருக்கணும். நீ அந்த பரிசுத்தத்துக்குள்ளே வந்துட்டீங்கன்னா என்னோட ஃபேமிலியில், ராயல் ஃபேமிலியில் நீ என்னுடைய மகனாயிடுவேன். அதுக்கு தான் நான் உன்னை கூப்பிட்றேன். தேவன் நம்ம மேலே வைத்து ஆவலில் அன்போடு கூப்பிடும்போது அந்த கூப்பிடுதலில் நம்மக்கிட்ட எந்த எதிர்பார்ப்பும் அவர் எதிர்பார்க்கறதில்ல. ஒன்றே ஒன்று தான், உன்னுடைய இருதயத்தை எனக்கு கொடு. இப்போ அந்த இருதயத்தை கொடுக்குறோம் இல்லையா, அந்த கொடுக்கறது எப்படி கொடுக்குறதுங்கிறது தான் பவுல் சொல்கிறார். இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக கொடுங்க. இதை பவுல் நல்லா புரிஞ்சுக்கிட்டார் இல்லையா? இயேசு கிறிஸ்து அவருக்கு புரிய வச்சிட்டார். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார் யோவான் 13:17, நீங்கள் இவைகளை அறிந்திருக்கிறபடியால் இவைகளை எல்லாம் நீங்கள் செய்வீர்களானால் நீங்கள் பாக்கியவான். இப்போ இவைகள்ங்கிறது எவைகள்? 13ஆம் அதிகாரத்துக்கு முன்னாடி எல்லாம் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு வரேன். ஸோ அதை நம்ம ஃபுல்லாக வாங்கிட்டோம்னா, பிலிப்பியருக்கு பவுல் எழுதுவார் இல்லையா, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே
உங்களிலும் இருக்க கடவுது. அப்போ இயேசு கிறிஸ்துடைய சிந்தை நமக்குள்ளே வந்துருச்சுன்னா, தீமோத்தேயுக்கு பவுல் எழுதுறாரு பாருங்க, 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிக்கலாம். இந்த வார்த்தை உண்மையுள்ளது என்னவெனில், நாம் அவரோட கூட மரித்தோமானால் அவரோட கூட பிழைத்தும் இருப்போம். இதுதான் முதல் வசனம். அதுக்கு அடுத்ததுதான், அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோட கூட ஆளுகை செய்வோம். ஸோ இந்த 12வது வசனத்தை நம்ம பலமுறை பல சந்தர்ப்பங்களில் வசனங்களை நம்ம படிச்சிருக்கோம். ஆனால் அதுக்கு முன்னாடி சொல்கிறார், அவரோட கூட நாம் மரித்தோமானால் அவரோட கூட பிழைத்திருப்போம். அப்படின்னா உங்களை ஜீவ பலியாக கொடுக்குறதுனா என்ன அர்த்தம்? அதை தான் அப்படியே பார்த்தோம்ல, ஸ்லாட்டருங்கிற வார்த்தை. அந்த ஜீவ பலிங்கிறதுக்கு தூசியா, அந்த தூசியானாலே ஸ்லாட்டர்னு அர்த்தம், கொல்லணும். அப்போ அந்த அளவுக்கு தன்னை ஜீவ பலியாக தேவனுடைய பிள்ளைகள் யார் அவரோட ஒப்பு கொடுக்குறாங்களோ அவரோட கூட மரித்தோமானால், அப்போது நம்ம மரிக்கும் போது அவர் கூட இருக்கிறார்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்கலாம். அப்போ பிழைக்கும் போதும் அவர் கூட இருப்பார். அவர் கூட இருந்தால் தான் நம்ம பிழைக்க முடியும். அதே மாதிரி அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோட கூட ஆளுகை செய்யலாம். அப்போ நம்ம பாடுகளை ஒவ்வொரு முறையும் நம்ம பாடுகளுக்குள்ளே போகும்போது கவனிக்கலாம். பாடுகள் 2 வகை. ஒன்று தேவனுக்காக, இன்னொன்று நம்முடைய பாவங்களுக்காக. நல்லா புரிஞ்சுக்கலாம். தேவனுக்காக அனுபவிக்கக்கூடிய அவமானங்கள், பாடுகள் எல்லாத்துலேயுமே அவரோட கூடங்கிற வார்த்தை சரியாக சூட் ஆகும் நமக்கு. ஏன்னா நம்ம தேவனுக்காகவும் அவருடைய கற்பனை கட்டளைகளுக்காகவும் நம்ம அனுபவிக்கக்கூடிய துன்பங்கள், அதில் அவரோட கூட பாடுகளை சகித்தோமான, நம்ம பாடுபட்டுருக்குறோம், சகிக்கணுங்கிறார். சகித்தோமானால் அவரோட கூட ஆளுகை செய்யலாம். அப்போது கிறிஸ்து நம்ம கூட இருந்தார்னா அதைத்தான் அந்த வசனம், அவரோட கூட நின்று அர்த்தம். நம்ம பாடுபடும் போது அவரோட நம்ம கூட இருக்கார், நம்ம ஆளுகைக்கு போனாலும் அவர் நம்ம கூட இருக்கார். அப்போ நம்ம பாடுபடும் போது இயேசு கிறிஸ்து நம்ம கூட இருக்கிறாருங்கிறதுக்கு எது அத்தாட்சி? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம பாடுபடும் போது இயேசு கிறிஸ்து நம்ம கிட்ட தான் இருக்கார், நம்ம கூட தான் இருக்கார் அப்படிங்கிறதுக்கு எது அத்தாட்சி? ஏதோ ஒன்று அத்தாட்சி தரணும். அதுதான் நம்ம பாடுகளை சகிக்கிறதுங்க. நல்லா புரிஞ்சுக்கலாம். நம்ம சகிக்கிறோம் பார்த்தீங்களா, அப்போ இயேசு கிறிஸ்து யாரோடு இருக்கார்? நம்ம கூட இருக்கிறாருன்னு அர்த்தம். அப்போ சகிக்கும் போது நம்ம கூட இருக்கிறாருங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அப்படியே அது என்ன ஆக போகுது? அவரோட கூட ஆளுகையும் செய்யலாம். அப்போது ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கறதுல எவ்வளோ விஷயங்களை தேவன் நமக்கு சொல்ல வரார் பாருங்க, ஒரே வசனத்தில். இதில் என்ன ஆச்சரியம் தெரியுங்களா? பவுல் ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் எழுதின ஒரு வசனத்துக்கு மீனிங்கை அவருடைய நிருபங்கள்லேயே தான் நிறைய எடுக்கிறோம். ஏன்னா அவர் தான் இதனுடைய ஒரிஜினல் மீனிங் சொல்கிறார். அந்த மீனிங்குக்கு என்ன நம்ம புரிந்து கொள்ளுதல், அதுக்கு எவ்வளோ வசனங்கள் சப்போர்ட் வேணும், எல்லாமே பாருங்கள். அவர் எழுதின நிருபம் மேக்சிமம் அவர் எழுதின நிருபத்திலேயே தான். அவர்னா அவரது இல்லை, அவர் இயேசு கிறிஸ்துவோட. நல்லா புரிஞ்சுக்கலாம். அப்புறம் இன்னொன்று ஞாபகம் வந்தனால சொல்லிடுறேன். இந்த ரோமர் 12ஆம் அதிகாரத்தை பற்றி நம்ம படிக்கும்போது இது நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் தெரியுங்களா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி பவுல் சொல்கிறார் இல்லையா, இது நான் ஒரு மனுஷனால் கற்றதும் இல்லை, ஒரு மனுஷனால் பெற்றதும் இல்லை, இயேசு கிறிஸ்துவை எனக்கு இதை வெளிப்படுத்தினார் சொன்னார் பாருங்கள். சரியாக நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? இப்போ அவர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளுமே கவனிச்சு பாருங்கள், இயேசு கிறிஸ்து சொன்னதுங்கிறத கவனிக்கணும். ஏதை சொல்கிறேன் தெரியுங்களா? இப்போ பின்னாடி வர்ற வசனங்கள் எல்லாமே ஒரு திருச்சபையாக மாறக்கூடிய புது சிருஷ்டிக்கு தேவன் சொன்ன கட்டளைகள். இதை செய்யுங்க, இப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணாதீங்க. அப்போ இது பவுல் மூலமாக கிறிஸ்து பேசுகிறார். முதல்ல தேவன் இயேசு கிறிஸ்து மூலமாக பேசினார். இயேசு கிறிஸ்து இப்போ பவுல் மூலமாக பேசுகிறாருன்னு அர்த்தம். பவுல் பேசலை, கிறிஸ்து பேசுகிறாருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ கிறிஸ்து இப்போ என்ன சொல்லி கொடுக்குறார்? நீங்கள் உங்கள் சரீரங்களை தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுங்க, அதுதான் நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அது நீங்கள் ஒப்பு கொடுத்தாலும் தேவனுடைய மிகுந்த இரக்கம் அது உங்களை அந்த பலியை வாங்கணும். அப்போ அவருடைய இரக்கம் வாங்குற அளவுக்கு உங்களுடைய பலிகளை ரொம்ப தாழ்மையோடு செலுத்துங்கள். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. முதல் வசனத்துக்கு எவ்வளோ மீனிங் இருக்கு பாருங்க. ஓகே, அடுத்தது இப்போ 2வது வசனத்துக்குள்ளே நம்ம போகலாம். ஆக்சுவலாக நம்ம நிறைய சப்ஜெக்டில்
இந்த ரெண்டாம் வசனத்தையும் முதல் வசனத்தையும் எப்படி நம்ம வந்து பிரித்து பார்க்க, அதாவது ஆராய்ச்சி பண்ணுறது உண்டு. 2வது வசனத்தை முதல்ல படிப்போம், முதல் வசனத்தை 2வது படிப்போம். அந்த ஒரு கோணம் வேறு. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற ரோம நிருபத்தில், இப்போ ரோமபுரியில் இருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள் 2 வகுப்பாருமே ரொம்ப மேட்டுமையான நிலைமைக்கு போனதுனால 2 பேர்த்துக்குமே எச்சரிப்பு, 2 பேர்த்துக்குமே சத்தியம், 2 பேர்த்துக்குமே ஆலோசனை கொடுக்கும்போது, இவங்க 2 பேருமே வந்து தேவனுடைய பார்வையில் மனநிலை சரியில்லைங்கிற போது, இப்போது அவர்கள் தங்களை தேவனுக்கு பிரியமான ஒரு ஜீவபலியாக கொடுக்கறதா முக்கியமே ஒழிய மற்றது எதையுமே நீங்கள் பேசாதீங்கட்டார். சரி, அப்படி கொடுக்கும்போது நாங்கள் வந்து விரும்புகிற மாதிரி கொடுக்குறதா இல்லை நீங்கள் விரும்புகிற மாதிரி கொடுக்குறதா? இதுதான் கேள்வி. கேட்டிருப்பாங்க. ஏன் அப்படின்னா இவங்களுக்கு ஒரு விஷயம் கிரகிச்சிருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி இப்படி செய்யலாம், கடவுளுக்கு அப்படி செய்யலாம் இல்லையா? ஆனால் தேவன் வந்து அதுக்கும் நமக்கு கைடன்ஸ் கொடுக்குறார். இந்த பலி நமக்கு கொடுக்கணும்னா அந்த பலி கொடுக்குறதுக்கு முன்னாடியே உங்களுடைய மனநிலை அல்லது உங்களுடைய ஆக்ஷன் எப்படி இருக்க வேணும், அதுதாங்க இப்போ 2ஆம் வசனம், ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிக்கலாம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். பெரிய நீண்ட ஒரு வசனம், நல்லா கவனிக்கலாம். நீங்கள் இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், இது ஃபஸ்ட்டு செட்டு. அப்போது என்ன சொல்லிட்டார்? இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல். ஏன்? இந்த பிரபஞ்சம் யாரோடது? அவர் வந்திருக்கும் போதே அது சாத்தான், 2ஆம் உலகம் சாத்தானோடது. அதனால தான் யோவான் 17ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனம், நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தார் அல்ல அப்படின்னு நல்லா பேசுகிறான். ஸோ அப்போது இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் நம்ம தரிக்கக்கூடாது. அப்படின்னாலே என்ன அந்த வேஷம் அப்படின்னா என்ன புரிஞ்சது தெரியுங்களா? அப்போ எல்லாரும் நம்ம வேஷம் போட்டிருக்கோம்னு அர்த்தம். எப்படி தெரியுங்களா? ஆளுக்கு தகுந்த மாதிரி, சூழ்நிலைகளுக்கு தகுந்த மாதிரி, சந்தர்ப்பங்களுக்கு தகுந்த மாதிரி, சபைகளுக்கு தகுந்த மாதிரி, சகோதரர்களுக்கு தகுந்த மாதிரி, சகோதரிகளுக்கு தகுந்த மாதிரி. புரியுதுங்களா? அப்புறம் ஒரு சில வீடுகளில் போகும்போது நாய் வரும், பயங்கரமாக குலைச்சிட்டு வரும். உடனே நாயை பார்த்து பயந்து ஓடுறது ஒரு பழக்கம். இன்னொன்று நாயை பார்த்து கொஞ்சம் அப்படியே பக்கத்தில் போய் அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிறது. உடனே அது வாழை ஆட்டிட்டு வரும் இல்லையா? அது சாதகமான சூழ்நிலை. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு வேஷம். தேவனுடைய பிள்ளைகள் வந்து இந்த மாதிரி என்ன சொல்கிறாருன்னா, ஏன் அப்போது அந்த ரோமர்களுக்கு அந்த சொல்கிறார் இப்பிரபஞ்சத்துக்குரிய வேஷம் தெரியாமல் அப்படின்னு அவங்க என்ன போட்டிருந்துருக்காங்க? வேஷம் போட்டிருந்துருக்காங்க. ஆளுக்கு தகுந்த மாதிரி, இடத்துக்கு தகுந்த. அப்போ தேவனுக்கு தெரியும் இல்லையா? நல்லா தெரியும். நம்ம என்ன வேஷம் போட்டாலும் நம்முடைய ஒரிஜினல் முகம் அவருக்கு நல்லா தெரியும். ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, என்ன சொல்கிறாருன்னா, இந்த உலகத்துக்குரிய வேஷம் என்ன தெரியுமா? இன்றைக்கி உலகத்து மேலே வைத்திருக்கக்கூடிய ஹோப்பு, எய்ம், ஐடியாஸ், இதை வந்து பேஸ் பண்ணி கிடைக்கக்கூடிய நன்மைகளை நம்ம பார்த்துட்டு என்ன செய்வோம்னா, நம்ம ஆளுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணிகிட்ருக்கோம்? இடத்துக்கும் சந்தர்ப்பங்களுக்கும் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி வேஷம் போட்டிருக்கோம். இப்பிரபஞ்சம். அப்போ சாத்தான் அப்படி வேஷம் போட்டோம்னா அது என்ன அர்த்தம் தெரியுங்களா? அது சாத்தானுக்கு சாதகமாயிடும். தேவனுக்கு பிரியமான பலியெல்லாம் கொடுக்க முடியாது. கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிக்கலாம். இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன். சொல்ற பாருங்க, நான் மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன். நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனா இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. கவனிக்கலாம் அன்புக்குரிய சகோதர சகோதரி, ரொம்ப பயங்கரமான டாக்டரின் இது. இன்னைக்கு சத்தியத்துக்குள்ள வர்றவங்க நிறைய பேர் இதை ரொம்ப அதிகமாக கவனிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். மனுஷரை திருப்திப்படுத்துறதா தேவனை திருப்திப்படுத்துறதா? யோசனை பண்ணி பாருங்க. எதை சொல்கிறார்? நான் வந்து மனுஷனை திருப்தி இன்னும், அதை எப்படி சொல்கிறார்? இன்னும் அப்படின்னு என்ன அர்த்தம்? இவ்வளவு தெரிஞ்சும், இவ்வளோ சத்தியங்கள் தெரிஞ்சும் நான் மனுஷரை திருப்திப்படுத்துறவனா இருந்தால் நான் கிறிஸ்துவுடைய ஊழியக்காரன் அல்ல. கணவன் மனைவியை திருப்திப்படுத்துறதுக்கு பிளான் பண்ணுறாங்க, மனைவி கணவனை திருப்திப்படுத்துறதுக்கு, பெற்றோர்கள் பிள்ளைகளை, பிள்ளைகள் பெற்றோர்களை. ஸோ இந்த மாதிரி பாருங்கள், நம்ம சுற்றி இருக்கிற ஜனங்களை திருப்திப்படுத்துறதுக்குன்னே வாழ்ந்துட்டுருக்குறோம். அவன் தேவனுடைய ஊழியக்காரன் அல்ல. நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன் சொல்கிறார் பாரு.
நான் இன்னும் மனுஷனை அப்போ இதுதாங்க வேஷம். நம்மளை சுற்றி இருக்கிறவங்க திருப்தி ஆகணுங்கிறதுக்காக நம்ம பணம் காசு செலவு பண்ணுவோம். கடவுளுக்குன்னு கேட்டால் கொடுக்கவே மாட்டோம். கடவுளுடைய ஊழியத்துக்கு கேட்டால் பதுக்கிடுவோம். நிறைய சம்பளம் வாங்குவோம். எத்தனை பேர் இந்த மாதிரி பக்கத்தில் பண்ணுறாங்க தெரியுமா? அக்கிரமம். கையில் நிறைய சம்பளம் வாங்குவாங்க, ஒரு பைசா கூட தேவனுக்கு என்று செலவு செய்ய மாட்டாங்க. ஆனால் தங்களுடைய சொந்த பந்தத்துக்கு, தன்னுடைய பிள்ளைகளுக்கு, தங்களுடைய காரியங்களுக்குன்னா தன்னுடைய சுயநலத்துக்கு எக்கச்சக்கமாக செலவு பண்ணுவோம். இதெல்லாம் ஜீவபலியா? இந்த பலியெல்லாம் வரவே வராதுங்க. நீ என்ன பேப்டிசம் எடுத்தாலுமே தேவன் அதை அங்கீகரிக்கவே போகிறதில்லை. இது ஏன் சொல்கிறேன்னா, வைராக்கியம் தேவை நமக்கு. தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய காரியத்துக்கு தான் முதல்ல நம்ம செய்யணும். தேவனுடைய பிள்ளைகளுக்கு தான் நம்ம முதல்ல செய்யணும். அதுக்காக வந்திருக்கோம். அப்போ இன்னுமே நான் மறுபடியும் மனுஷனை நான் பிரியப்படுத்துகிறேன், என் வைப்பை பிரியப்படுத்துகிறேன், என் கணவனை பிரியப்படுத்துகிறேன், பிள்ளைகளை பிரியப்படுத்துகிறேன் நம்ம இருந்துட்டு இருந்தோம்னா நம்ம தேவனுடைய ஊழியக்காரன் அல்ல. அப்படி ஒரு வேலை செஞ்சோம்னா என்ன சொல்கிறாருன்னா, இப்பிரபஞ்சத்திற்குரிய வேஷம் போட்டுட்ருக்கோம். இது ரொம்ப கடுமையாக தான் பேசி ஆகணும், வேறு வழியே இல்லை. இது பேசுகிற எனக்கும் அது கட்டாயமாக இந்த சத்தியம்தான், உங்களுக்கும் தான், எல்லாத்துக்கும் தான். புரியுதுங்களா? அப்போ அந்த வைராக்கியமாக நம்ம பேசும்போது கட்டாயமாக நமக்குள்ள ஒரு பயம் வரணும். நம்ம இப்படி இருந்துடக்கூடாது, அந்த பயம் வரணும். அதே மாதிரி தீமோத்தேயுக்கு எழுதும்போது 2 தீமோத்தேயு 3:5 நமக்கு தெரியும். கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயகன்னு சொல்லி, மனுஷர் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் சுபாவ அன்பில்லாதவர்களாயும் ஒரு பெரிய லிஸ்ட்டு கொடுக்குறாரு இல்லையா? அதில் கடைசியில் எப்படி முடிக்கிறாருன்னா, தேவபக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். அப்போ இன்றைக்கி நிறைய பேருங்க 99% அப்படி தாங்க இருக்கிறாங்க. தேவபக்தியின் வேஷத்தை தரித்து, அதாவது நம்ம அப்படியே பக்தியாக இருக்கிற மாதிரி, தேவன் எனக்காக தான் கிறிஸ்துவே அனுப்பினார், தேவன் எப்படி தெரியல நம்ம நன்மை செய்கிறார், தேவன் அப்படி விடமாட்டாருங்க. தேவன் நம்ம கூட இருக்காருங்க. தேவன் அந்த வார்த்தைகளெல்லாம் பயங்கரமான ஜாலம். அப்படியெல்லாம் எத்தனை பேர் பேசினாலுமே அது ஒரு நடிப்பாகவோ ஒரு ஜாலமாகவோ இருந்தோ தேவன் மேலிருந்து அருவருப்பாக பார்ப்பார். அன்புக்குரிய சவுண்டு அருவருப்பாக பார்ப்பார். அப்படின்னா இந்த உலகத்தோட ஒட்டி போகிறதுக்காக நம்ம வரல, வேஷம் போடுறதுக்காக வரல. இப்போ நம்ம எப்படி தெரியும் இந்த பூமியில் வாழணும்? பவுல் எழுதியிருக்கார். வாசிக்கலாம் பாருங்க. 1 கொரிந்தியர் 7 29 வாசிக்கலாம். மேலும் சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், பாருங்க, இப்போ நான் மேலும் இவ்வளவு நேரம் பேசிட்டேன், மேலும் ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்க. இனிவரும் காலம் குறுகினதானபடியால் மனைவி உள்ளவர்கள் மனைவி இல்லாதவர்கள் போலவும். பார்த்தீங்களா? மனைவி உள்ளவர்கள் இனிமேல் எப்படி இருக்கணும் தெரியுமா? இனி குறுகிய காலம் ஆயிடுச்சு. இனி மனைவி உள்ளவர்கள் மனைவி இல்லாதவர்கள் போல. அப்படின்னு என்ன அர்த்தம்? டைவர்ஸ் பண்ணணும்னு அர்த்தமா? அதுக்கு விளக்கம் சொல்றாரு பாருங்க, அடுத்த வசனம். அழுகிறவர்கள் அழாதவர்கள் போலவும். அழுகிறவர்கள் அழாதவர்கள் போலவும். சந்தோஷப்படுகிறவர்கள் சந்தோஷப்படாதவர்கள் போலவும். அது என்னது? ஒண்ணுமே புரியல. சந்தோஷப்படுகிறவங்க சந்தோஷப்படாத போலவும். கொல்லுகிறவர்கள் கொல்லாதவர்கள் போலவும். கொல்லுகிறவர்கள் கொல்லாதவர்கள் போலவும். இவ்வுலகத்தை அனுபவிக்கிறவர்கள் அதை தகாத விதமாய் அனுபவியாதவர்கள் போலவும் இருக்க வேண்டும். பாருங்க, இது நிறைய பேருக்கு அது புரியாது. தமிழ்ல தான் இவ்வுலகத்தை அனுபவிக்கிறவர்கள் அதை தகாத விதமாய் அனுபவியாதவர்கள் போலவும் இருக்க வேண்டும். ஏதாவது புரிஞ்சுதா? ஒன்றும் புரிஞ்சிருக்காது இல்லையா? ஆனால் முடிக்கும் போது எப்படி சொல்றார்? இவ்வுலகத்தின் வேஷம் கடந்து போகிறதே. அப்போ இந்த உலகமே வேஷம் போட்டிருக்குதுங்கிறார். ஸோ அன்புக்குரிய சகோதரர்கள், இது என்ன இதில் என்ன பவுல் சொல்ல வரார்? மனைவி உள்ளவர்கள் இல்லாதவங்க மாதிரி இருங்க, அழுகிறவர்கள் அழாதவங்க மாதிரி இருங்க, சந்தோஷப்படுறவங்க படாத மாதிரி இருங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? நமக்கு ஒரு சந்தோஷம் வந்தால் சந்தோஷப்படப்படாதா? அழுகிறவர்களோட அழுங்கன்னு ஒரு இடத்துல சொல்கிறாரு இல்லையா? அழுகிறவர்களோட அழுங்கன்னு சொல்கிறார். அப்போ அதுக்கு என்ன சம்பந்தம்? இதை கொஞ்சம் திருவிழியத்தில் 2 வசனத்தில் பார்த்தா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னா, கொல்லுகிறவர்கள் கொல்லாதவர்கள் போலவும், இவ்வுலகத்தை அனுபவிக்கிறவர்கள் அதை தகாத விதமாய் அனுபவியாதவர்கள் போலவும். இது புரியாது, திருவிழியத்தில் கொஞ்சம் புரிகிற மாதிரி இருக்கும். அது எப்படின்னா, பொருள்கள் வாங்குவோர் அவை இல்லாதவைகள் போல இருக்கட்டும் சொல்கிறார் பாருங்க. இப்போ நம்மக்கிட்ட ஒரு பொருள் இருக்குன்னா அது ஒரு ப்ரெஸ்டேஜுக்குரிய பொருள்னு வச்சுங்க. அதை வச்சுட்டு அப்படியே பெருமை. நம்ம ஒரு வேளை கார் வாங்கிட்டோன்னு வச்சுங்களேன். பார், கார் எங்கிட்ட இருக்குது, கார் இல்லையா? ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டு பார், ஃப்ரிட்ஜ் இருக்குது. இந்த மாதிரி சில பொருள்களை எல்லாம் பார்த்து பெருமைப்படுவோம். தேவனுடைய பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க தெரியுமா? பொருள் இருந்தால் கூட அது இல்லாத மாதிரி இருப்பாங்களா அவங்க. புரியுதுங்களா? என்ன அர்த்தம்? பொருள் இருந்தாலும் இல்லாதவங்க மாதிரி இருப்பாங்கன்னு எப்படி புரிஞ்சுக்கிறது? இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக போனால், அது தங்களுடைய பொருள் இல்லைன்னு நினைக்கணுமா? நம்மகிட்ட இருக்கிற பொருள் எல்லாமே நம்மளது இல்லை.
அது எல்லாமே தேவனுடைய ஒரு கிருபையில் நமக்கு கிடைச்சது. அது மட்டும் அது எப்படின்னா அது தேவனுடைய கிருபை. அதுக்கு முழுசு நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துடக்கூடாது. அதைத்தான் சொல்கிறார். அதனால தான் பின்னாடி சொல்லும்போது மனைவி கட்டிட்டான்னா அவன் மனைவிக்கு என்ன விருப்பங்கிறதுலையே தன்னுடைய நேரத்தையெல்லாம் செலவு பண்ண ஆரம்பிச்சிருவான் அப்படின்னு சொல்லப்பட்டது. அதெல்லாம் ஒரு காலம் இல்லைங்களா. இப்போ அது சூழ்நிலையே மாறிப்போச்சு. பட் இப்போ என்ன சொல்கிறார் அடுத்தது, உலகத்தில் செல்வத்தை பயன்படுத்துவோர் அவற்றில் முழுமையாக ஈடுபடாதவர் போல இருக்கட்டும் சொல்கிறார். அப்போது இன்றைக்கி பூமியில் இருக்கிற சில செல்வங்கள் கிடைச்சா கூட அதிலேயே நம்முடைய முழு கவனத்தையும் செலுத்திடக்கூடாது. இவ்வுலகு இப்பொழுது இருப்பது போல் நெடுநாள் இராது. இதையத்தான் நம்ம ஒரு புராட்டஸ்டன்ட் பைபிளில் இந்த உலகத்தின் வேஷம் கடந்து போகிறது. அதனால் நீங்கள் எப்படி இருக்கணும், என்ன இருந்தாலும் இல்லாதவங்க மாதிரி இருங்க. அப்போ யோசனை பண்ணி பாருங்கள், இல்லாதவங்க மாதிரி இருங்கன்னா ஒருவேளை அந்த பொருள் நம்மளை விட்டு இல்லாமல் போச்சுன்னா நமக்கு பெருசாக கவலையே வராதுங்க. எந்த கவலையும் வராது. ஏன், நம்ம ஏற்கனவே அதை எப்படி திறந்துருக்கோம், இல்லாத மாதிரி தான் இருந்திருக்கோம். நல்லா புரிஞ்சுக்கலாம். அப்போது இந்த பூமியில் நம்ம வீடாக இருந்தாலும் சரி, ஒரு பெரிய வீடு கட்டிட்டோம் அப்படின்னா அந்த வீட்டை வச்சு பெருமைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆக்சுவலாக அது நம்ம வீடு இல்லை. இப்போ கொஞ்ச நாள் இருக்கிறோம், அது இன்னொரு நாள் கழிச்சு யாருக்கோ சொந்தமாக போகுது. அப்போ ஒரு வேளை திடீர்னு அந்த வீடு நமக்கு ஜப்திக்கு வந்தால் கூட நம்ம அதை பற்றி கவலையே பட மாட்டோம். நம்ம ஏற்கனவே அது நம்ம விரும்பவே இல்லையே. சின்ன உதாரணம். அந்த மாதிரி தான் அன்புக்குரிய சகோதர சகோதரி, தேவனுடைய பிள்ளைகள் இந்த மாதிரி மனநிலையோடு இருந்துட்டாங்கன்னா எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் சோர்வே வராது. அவங்க ஆட்டோமேட்டிக்காக புது சிருஷ்டியாக மாறுற ப்ராசஸ்க்குள்ளே போயிடுவாங்க. அதனால தான் 2 கொரிந்தியர் 4:16 வாசிக்கலாம். ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. பார்த்தீங்களா, ஆனபடினாலே நாங்கள் என்ன பண்ணுறதில்ல, சோர்ந்து போகிறதில்ல. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள், இதுக்கெல்லாம் நம்ம விளக்கம் நிறைய பார்த்துட்டோம். அப்போ இயேசு கிறிஸ்துடைய சிந்தை நமக்குள்ளே இருந்துச்சுன்னா கட்டாயமாக நாம் இந்த உலகத்தின் வேஷத்தை போட மாட்டோம். அதைத்தான் சொல்றார், இப்பிரபஞ்சத்தின் படிச்சோம் இல்லையா, நீங்கள் பிரபஞ்சத்தின் வேஷத்தை தெரியாமல். அடுத்து என்ன பண்ணும், அந்த வசனம் வாசிக்கலாம். ரோமர் 12:2 நீங்கள் இப்பிரபஞ்சத்தின் வேஷத்தை தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்து அறியுங்கள். புரியுதுங்களா? அப்போ தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிசுத்தமான அந்த சித்தம் என்னங்கிறது எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அவருடைய வசனத்தில் தான். அப்போ அந்த வசனங்களை நல்லா கூர்ந்து கவனிக்கணும், நல்லா கேட்கணும். நல்லா கூர்ந்து கவனித்து கேட்கும்போது அந்த வசனத்தில் நமக்கு என்ன தெரிஞ்சிருந்துறீங்களா, ஆக்சுவலாக தேவனுக்கு என்ன பிடிக்கும்னு தெரியும். அதைத்தான் சொல்கிறார். அவருக்கு பிரியமான நன்மையும், வசனம் வாசிக்கணும் ரோமர் 12:2 நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று. 3 வார்த்தைகள் பாருங்க, நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியுங்க. பவுல் எழுதுறார் இல்லையா, ஒரு வேத வசனத்தை ஒருத்தர் போதிக்கிறவனை எப்படி போதிக்கணுமா, பகுத்து போதிக்கணும். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் வேத வசனங்கள் சொல்லப்படுகிற வார்த்தைகள் அப்போது கவனிக்கலாம். அன்புக்குரிய சோழர்களே, ஒவ்வொரு சப்ஜெக்ட் நம்ம ஒவ்வொரு முறையும் கேட்கும்போது, அது நாளைக்கானாலும் சரி, நாளானைக்கானாலும் சரி, நேற்றுக்கானாலும் சரி, நம்ம எப்பப்போல்லாம் வேத வசனங்கள் போதிக்கப்படுதோ அந்த போதிக்கிற போது நம்ம கேட்குறோம் இல்லையா, அந்த கேட்குறதுல என்ன இருக்கணும் தெரியுமா, இதில் தேவனுக்கு ஏதாவது பிரியம் இருக்குமா, இதில் ஏதாவது தேவன் பிரியமாக இருப்பாரா, இதில் ஏதாவது பிரியமாக இருக்கிறத பற்றி ஏதாவது நமக்கு சொல்லுவாரா, இப்படியே கேட்கணுமா. அப்படியே யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கு என்ன பேர் தெரியுங்களா, நீதிமான். பைபிள் சொல்லுது, நீதியை தேடக்கூடிய நீதிமான்கள். ஸோ அவங்க எப்போதுமே அந்த கீழ்ப்படுதலையே நோக்கியிருப்பாங்களா, தேவனுடைய சத்தியம் கேட்கும்போது இதில் ஏதாவது தேவனுக்கு கீழ்ப்படுகிறது ஏதாவது நமக்கு கிடைக்குமா, அவருக்கு ஏதாவது பிரியமாக இருக்குமா, உடனே பண்ணலாம், உடனே அதை குறித்து செய்யலாம், இந்த சிந்தனையே இருப்பாங்க. அதுதாங்க பகுத்தறிகிறது. சரி, பகுத்தறியும் போதே தேவன் நம்மளை எப்படி வழி நடத்துகிறார். சங்கீதத்தில் படிக்கிறோம் இல்லையா, 23ஆம் சங்கீதம் படிச்சிருக்கிறோமா, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து
அமர்ந்த தண்ணீர்களை கொண்டு போய் விடுகிறார். படிக்கிறோம் இல்லையா? அடுத்து 3ஆம் வசனம் வாசிக்கலாம் பாருங்க. அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நீதியின் பாதையில் நடத்துகிறார். அப்ப தேவன் யாரெல்லாம் இப்படி ஆவல் உள்ளவர்களா இருக்கிறார்களோ அவர்கள் என்ன செய்வாங்க தெரியுமா? அந்த தேவனுடைய சித்தத்தை, தேவனுடைய வார்த்தைகள் சத்தியத்தின் மூலமே உணர்ந்துட்டு உடனே தங்களுடைய மைண்டை திருப்பிடுவாங்களாம். எதுக்கு? தேவனுக்கு பிரியமா வாழ்றதுக்கு. இருதயம் அப்படியே திருப்பப்பட்டோம். தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழுவதற்கும் தேவனுக்கு பிரியமான விஷயத்தை செய்கிறதுக்கும் அப்படின்னு அர்த்தம். ஜஸ்ட் அந்த பாயிண்ட்டுக்கு முன்னாடி வரைக்கும் நமக்கு பிரியமாக நடந்திருப்போம். நம்முடைய மனைவிக்கு பிரியமா, நம்முடைய கணவனுக்கு பிரியமா, நம்முடைய பிள்ளைகளுக்கு பிரியமா, அப்புறம் யாருக்கோ பிரியமா வச்சுக்கலாம். எல்லாவற்றுக்கும் மேலாக சைத்தானுக்கு பிரியமா நடந்திருப்போம். அப்போ இந்த பாயிண்ட் தெரிஞ்சதுக்கப்புறம் நம்முடைய அழைப்பையும் தெரிந்து உள்ளதையும் இத்தனை கோடிக்கணக்கான ஜனங்கள் மத்தியில் தேவன் நம்மளை கூப்பிட்டுருக்கார் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு உடனே தேவனுக்கு பிரியமாக நடக்கிறதுக்கு என்ன வழி? அது ஒன்றும் இல்லைங்க அன்புக்குரிய சகோதரர்களே. தேவனுக்கு பிரியமாக நடக்கிறதுங்கிற வேறு ஒன்றுமே இல்லை. தேவன் சொல்கிற கற்பனைகளையும் கட்டளைகளையும் கேட்டு கீழ்ப்படுகிறது தான், வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் அவருக்கு எது தம்புறம் பிரியும் தெரியுங்களா? காண்கிற சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? அப்போ தேவனுடைய பிள்ளைகள் காண்கிற சகோதரனிடத்தில் காட்டக்கூடிய பிரியம் தேவன்கிட்ட காட்டுற பிரியமாறு. அப்போ காண்கிற சகோதரனுக்கு நம்ம ஒரு வெறுப்பு காமிச்சோம்னா தேவன்கிட்ட காட்டுற மாதிரி, காண்கிற சகோதரனை காட்டி கொடுத்தா தேவனை காட்டி கொடுக்குற மாதிரி, காண்கிற சகோதரனுக்கு தீங்கு செஞ்சால் தேவனுக்கு செய்கிற மாதிரி, காண்கிற சகோதரனுக்கு உயிரை கொடுத்தா தேவனுக்கு கொடுக்குற மாதிரி. இது எத்தனை பேருக்கு புரியுது? புரியாது. ஏன் தெரியுங்களா? நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கிறோம்? சாத்தான் எல்லாருடைய மனக்கண்களை குருடாக்கிட்டான்னு. இன்னைக்கு நம்முடைய மனக்கண்கள் கூட தேவனுடைய ஆழத்தை அறிந்து கொள்ள முடியாதபடி குருடாக்கி வச்சுருக்கான். நம்முடைய மூத்த சகோதரர் அருமையான ஒரு கான்செப்ட் சொன்னார். அதாவது சாத்தான் எதிர்த்து நம்ம என்ன பண்ணிட்டோமா, அந்த சத்தியங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம், உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்துட்டோமா, இவன் என்ன முயற்சி பண்ணுறான்னா ஃபர்தராக அதுக்கு மேலே ஒரு ஸ்டெப்பு எடுத்து வைக்க முடியாதபடி நம்மளை தடுத்துருவானா. மேலும் நம்ம வெளிச்சத்துக்குள்ளே போகிறதுக்கு அவன் அனுமதிக்கிறதே இல்லைங்கிற. புரியுதுங்களா? அவன் அனுமதிக்கிறதே இல்லைங்கிற போது அப்போ அவனுடைய கண்ட்ரோலில் தான் இருக்கும். அதை மீறணும்னா இப்போ என்ன செய்யணும்? தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தத்தை மிக ஆவலுள்ளவர்களாக ஆராய்ஞ்சு பார்க்கணும், கேட்கணும். தேவனுக்கு என்ன பிரியம் தெரிஞ்சிருச்சா உடனே நம்முடைய மைண்டை மாறிடுமா. நல்லா யோசனை பண்ணி பாருங்க. சில பேர் ஒரு ஊரில் வேலை செய்கிறாங்க, அந்த வேலையில் ரொம்ப கஷ்டம், ரொம்ப அவமானம், ரொம்ப சிரமமாக இருக்குது, மனசில் ரொம்ப பொதுங்கிட்டே இருக்கிறாங்க. திடீர்னு ஒரு டிரான்ஸ்ஃபர் ஆகி வேறு இடத்துக்கு போயாச்சு. போன உடனே என்ன பண்ணுவாங்கன்னா இங்கிருந்த எல்லா விஷயத்தையுமே மறந்துடுவாங்க. அங்கே இதுக்கு ஆப்போசிட்டான சந்தோஷங்கள் அங்கே கிடைக்கும்போது உடனே தன்னுடைய மைண்டையே அதுக்கு அடாப்ட் பண்ணிடுறாங்க. அப்போது அந்த அவங்க பழைய நிலைமைகள் எல்லாம் மறந்துட்டு என்ன செய்கிறாங்கன்னா அந்த புது சந்தோஷத்தை அனுபவிக்கிறவங்க தயாராகிறாங்க. அவங்களுக்குள்ள புது உள்ளம், புது ஆவி வந்துடுதான். அதே மாதிரி தான் அன்புக்குரிய சகோதர சகோதரர் நமக்கு இருக்கணுமா? தேவனுடைய சித்தம் என்னன்னு நம்ம என்னைக்கு புரிஞ்சுக்கிட்டோமோ அதை செய்ய ஆரம்பிக்கும் போது நமக்குள்ள ஒரு புது மனுஷன் இருப்பான். அவனுக்கு பேர் தான் புது சிருஷ்டி. அப்புறம் புதுசான ஒரு ஆவி. வாசிக்கலாம் பாருங்க, எபேசியர் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு, கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி. அப்ப என்ன ஆவி வரணுமா? புதிதான ஆவி. அப்ப இதுக்கு முன்னாடி நமக்கு இருந்த ஆவி பாவி, அது இருந்தது. இப்ப நமக்கு வரக்கூடிய ஆவி புதிதான ஆவி. அந்த புதிதான ஆவிக்கு பேர் என்ன தெரியுங்களா? பரிசுத்த ஆவியினுடைய ரியாக்ஷன் தான். அது புதுசு. ஏன்னா நமக்கு இருக்கிற ஏற்கனவே பிசாசுனுடைய ஆவி அது பழசு, ரொம்ப பழகியிருக்கிறோம். திடீர்னு கோபம் வருது, திடீர்னு பலவிதமான ஆசை வருது, அழுக வருது இல்லையா? அது நிமித்தம் ஏற்படக்கூடிய ரியாக்ஷன் எல்லாம் கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. இதெல்லாம் பிசாசுனுடைய ஆவி. அப்போ புதிதான ஒரு ஆவி நமக்குள்ளே வந்துருச்சுன்னா அந்த ஆவிக்கு பேர் என்ன தெரியுமா? சாந்த குணம், நிதானம், சகிப்புத்தன்மை, அன்பு, இரக்கம், இதெல்லாம் தாங்க புதிதான ஆவி. அதனால தான் சில பேர் சத்தியத்துக்குள்ளே நாளே மாறிடுறாங்க. எப்படிங்க இவர் மாறினார்? அவ்வளோ கோவப்படுவார், இப்போ அப்படியே டவுன் ஆகிட்டாருங்க. அப்போது
ஒரு மனுஷனுடைய கேரக்டரை மாற்றுறதாங்க சத்தியம். அப்படின்னா நம்ம சத்தியத்துக்குள்ளே வந்து நம்ம கேரக்டர் மாறலைன்னா சத்தியம் இல்லையான்னா நாம் சத்தியம் இல்லை, அவ்வளோதான். நமக்குள்ளே அந்த சத்தியம் என்னாகலை, வேலை செய்யலை. சத்தியம்னா அது வேலை செய்யும். அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்ம அதை அனுமதிக்கவில்லை. நம்ம என்றைக்குமே சத்தியத்தை அனுமதிக்கிறதுலேன்னு அர்த்தம். அப்படியே முன்னாடி வைக்கிறோம். இஸ்ரேல் ஜனங்க அப்படித்தாங்க தப்பு பண்ணாங்க. நியாயப்பிரமாணத்தை முன்னாடி வச்சாங்க. தேவன் முன்னாடி வைக்கும்போது முதுகு காமிச்சாங்களாம். அதனால தான் இஸ்ரேல் ஜனங்களுக்கு அவர் ஆசீர்வாதம் கொடுக்கும்போது சொல்கிறார், அவங்க உள்ளத்தில் நான் கொண்டு போய் வச்சிருவேன். கல்லான இருதயத்தை எடுத்துட்டு சதையான இருதயம். அது நாளைக்கு இஸ்ரேல் ஜனங்களுக்கு. இன்றைக்கி நம்முடைய இருதயம் இன்றைக்கி சதையான இருதயம். இப்போ தேவனே என்ன செய்கிறார்னா அவருடைய கற்பனைகளை கொண்டு வந்து வைக்கும்போது அதை நம்ம அனுமதிக்காமல் இருந்துட்டோம்னாலே இப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், இப்பிரபஞ்சத்திற்குரிய வேஷம் தரிக்க ஆரம்பிச்சிருவோம். தேவனுடைய நன்மையும் பிரியும் பரிபூர்ணம் பார்க்க மாட்டோம். நமக்கு என்ன நன்மை பிரியம் பரிபூர்ணம் எல்லாம் பார்த்துருவோம். அப்புறம் ஜீவபலியெல்லாம் கொடுக்க முடியாது. ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரி, அப்போ தேவனுடைய பிள்ளைகள் ஜீவபலியாக கொடுக்கணும்னு முன் வந்துட்டா ஃபஸ்ட்டு 2 வசனம் நமக்கு ஆழமான விஷயத்தை புரியணும். நீங்கள் இந்த உலகத்துக்குரிய வேஷம் கம்ப்ளீட்டாக தரிக்காமல் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ வேணும். அது எப்படி? முதல்ல மைண்டை கொடுங்க, அதுக்கப்புறம் உங்களுடைய சரீரத்தையே கொடுங்க. அது தேவனுக்கு பிரியமான பலியாக கொடுங்க. அந்த தேவனுக்கு பிரியமான பலியில் நிறைய ஐட்டம் வருது. என்னென்னவெல்லாம் சொல்லலாம். நம்ம வந்து இப்போ பாருங்கள், நம்ம ஆக்சுவலாக இப்போ வந்து நமக்கு சத்தியம் கேட்டிருக்கிறது. இப்போ நம்ம ஏற்கனவே ஒரு லிஸ்ட்டு போட்டோம் இல்லையா? திங்கக்கிழமை வந்து பேசிக் சப்ஜெக்ட் போடப்படும், எல்லாரும் கேளுங்க. செவ்வாய்க்கிழமை என்ன சப்ஜெக்டு? 1000 வருஷ அரசாட்சி குறித்து போடப்படும், எல்லாரும் கேளுங்க. புதன்கிழமை ரோமருக்கு எழுதின நிருபம் அதை குறித்து சொல்லப்படும், கேளுங்க. வியாழக்கிழமை ரசல் பிரதருடைய கேள்வி பதிலை பற்றி கேளுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும், கேளுங்க. வெள்ளிக்கிழமை அப்போஸ்தலர்களை குறித்து சில சத்தியங்கள் வெளியே வருது, கேளுங்க. சனிக்கிழமை ஊமைகளை குறித்து வருது, கேளுங்க. ஞாயிற்றுக்கிழமை வந்து ஒரு ஆராதனை இருக்குது, அதில் கேளுங்கன்னு சொல்லி எத்தனை பேர் டெய்லி இப்படி உட்கார்றதுக்கு ரெடியாக இருக்கிறீங்க? திங்க் பண்ணி பார்க்கலாம். இன்னைக்கு ஏதோ தேவன் நமக்கு செய்த கிருபை, புரியுதுங்களா? நிர்பந்தத்தின் அடிப்படையில் வந்து உட்கார்ந்துருக்கோம். தேவன் நமக்கு செய்த கிருபை. இப்போ இதை கூட நம்ம என்ன பண்ணிடக்கூடாது இல்லைங்களா? நிர்பந்தமாக உட்கார்ந்து கேட்டக்கூடாது. ஆசையாக வந்து உட்கார்ந்து கேட்கணும், ஆவலோடு உட்கார்ந்து கேட்கணும். தேவனுக்கு ஏதாவது பிரியம் இருக்குதா, அந்த பிரியம் ஏதாவது அந்த வசனத்தில் நமக்கு சொல்வாரா அப்படின்னு ஆவலோடு கேட்கும்போது அவருடைய பிரியத்தை தேவன் நம்மக்கிட்ட சொல்கிறார். இன்னும் சொல்லப்போனால் அவருக்கு என்ன விருப்பமோ அதை வந்து நமக்கு சொல்கிறாராம். இப்போ நம்ம ஒருவேளை அந்த விருப்பம் நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னு வைங்க, அந்த விருப்பத்தை செஞ்சிடலாமா இல்லையா? அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இப்போ பாருங்கள், அடுத்த வரக்கூடிய வசனங்களில் அவருக்கு என்னென்ன விருப்பங்கிறத அவர் இப்போ என்ன செய்கிறார்னா சொல்ல போகிறார். இப்போ நம்ம என்ன செய்யணும்? ஒவ்வொரு விருப்பத்தையும் கடைப்பிடிக்க வேணும். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, ஒவ்வொரு விருப்பத்தையும் நம்ம கடைப்பிடிக்க வேணும். அது என்னென்ன விருப்பங்கிறத அடுத்த வாரம் நம்ம தொடர்ந்து சிந்திக்கலாம். தேவன் தாமே இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. ஆமென்.